This is Little Talks, and if you like the video, please like, share, and subscribe. Thank you. அந்த விழா பற்றி பேசும்போது நயன் மேம் வந்து அந்தளவு வந்து எக்ஸ்ப்ரெசிவாக மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக வியப்பாக இருந்துச்சு. ஏன்னா மேமோட நிறையா இன்டர்வியூ நானும் பார்த்துருக்கேன். இந்த சானிட்டரி நாப்கின் இது ரொம்ப ரகசியமாக இருக்குது. இதை பற்றின விழிப்புணர்வு நம்ம நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது. மலிவு விலையில் வாங்கி யூஸ் பண்ணி உடல் ரீதியான தொந்தரவுக்கு. ஆனால் விக்னேஷ் சிவன் சார் அந்த மேடையில் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, பர்சனலி நயன் மேம் வந்து இதை யூஸ் பண்ணி ஓப்பனாக பப்ளிக்காக அவ்வளோ பேர் முன்னாடி மேம்கே இப்படி தான் இருக்குது பாருங்க, நான் ஓப்பனாக மைக் போட்டு சொல்கிறேன் பாருங்க, ஒட்டுமொத்த பெண்களுக்கும் அப்படித்தான் இருக்குது. அதை ஓப்பனாக அவங்க பேசினாது. எனக்கு வந்து 10வது படிக்கிற பொண்ணு முன்ன ஏஜ் அட்டன் பண்ணாங்க, இன்னைக்கு 6வது படிக்கிற பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. இப்போ 10வது படிக்கிற பொண்ணுக்கு, அந்த பெண் குழந்தைக்கு வயசு முதிர்ச்சி இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அது குழந்தை தான். அந்த குழந்தை பீரியட்ஸ் ஆகிடுது, மாதம் ஆகிடுது. அப்போ அந்த குழந்தை நடக்கணும், படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும். வந்து பெண்கள் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க, பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நான் பேசுகிற வகையில் மேம் ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளாரையும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அவங்க அதை வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் மேம் வந்து ஒரு 20 ஆண்டுகளாக தென்னிந்தியாவின் லேடி சூப்பர் ஸ்டார். அவங்கள அவ்வளோ சீக்கிரம்லாம் போய் அணுக முடியாது, பார்க்க முடியாது. அதுவும் வந்து ஒரு ப்ராடக்ட்காக போய் பேசும்போது அவங்க பிஸ்னஸ்குள்ளார நம்மளோட. ஓகே, அவங்க ஃபேன்ஸ் சார்பாக ஒரே ஒரு கேள்வி மேம், எப்படி க்ரீட் பண்ணாங்க வந்து எல்லாரையும் அவங்க அந்த மணமேடையில்? ஹாப்பியாக இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. எல்லாருக்கிட்டையும் இறங்கி வந்து அந்த மணப்பெண் அலங்காரத்தில் கூட அப்போ அப்படி தான் கேட்டார், என்ன இவங்க என்னென்னமோ சொன்னாங்க எப்படி. அப்போ மேம் சொன்னாங்க, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நான் வந்து சிறு கடுக்கடுன்னு இருப்பேன்ல, இப்போ எனக்கு அதெல்லாம் இல்லை ஓகே அப்படின்னு என் முன்னாடி தான் சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், லிட்டில் டாக்ஸ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜித்து. ஸோ இப்போது என் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்களுடைய ஆண்டர்ப்ரனர்ஷிப் நிறைய பேருக்கு ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்திருக்கு. ஸோ ப்ரீவியஸ்லி ஃபெமி ஹெல்த் கேருடைய ஃபவுண்டராகவும் இப்போது ஃபெமி 9 கோ ஃபவுண்டராகவும் இருக்கிற கோமதி மேம் தான் என் கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். வணக்கம். ஸோ ஹாப்பி உங்கள் கூட இந்த ஒரு குவாலிட்டி டைம் ஷேர் பண்ணுறது. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபெமி 9 வெப்சைட் லான்ச் ஈவெண்ட்டை பார்த்தோம். மிக பிரம்மாண்டமாக உங்களுடைய கனவு நிறைவேறியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு கொலாபரேஷன் எல்லாருக்கும் பயங்கரமாக ஒரு திரும்பி பார்க்க வச்சுருக்கு. அதே மாதிரி உங்களுடைய அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தரமான ஒரு குவாலிட்டியில் நல்ல ஒரு ஃபீட்பேக்ஸும் கிடச்சிருக்கு. ஸோ 2024 பயங்கர ஸ்பெஷலாக ஆரம்பிச்சிருக்கு மேம், சொல்லுங்கள். நிச்சயம் நான் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய தொடர் உழைப்புக்கு கிடைச்ச வெற்றியாக கருதுகிறேன். ப்ராடக்டோட குவாலிட்டி, பயன்படுத்தின பெண்களோட பிளெஸ்ஸிங்ஸு, ஒவ்வொரு பெண்களும் பயன்படுத்தி அவங்க ஒரு ஹாப்பினஸ் இருக்குது இல்லையா, அந்த ஹாப்பினஸ் அந்த ஃபீலிங் தான் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகும். ஒரு திருப்திகரமான ஒரு விஷயம் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். டிப்ரெஷன் இல்லை, இச்சிங் இரிட்டேஷன் இல்லை. அந்த ப்ராடக்ட் ஃபெமி 9 மாறினதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மேம்க்கும் சாருக்கும் விக்கி சாருக்கும் நான் ரொம்ப நன்றியும் சொல்லிக்கிறேன். அந்த விழா மிக பிரம்மாண்டமாக அமைஞ்சிருந்தது. அது ரொம்ப எல்லாருக்குமே இப்போ ஃபெமி 9 அப்படின்னா எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. நிச்சயமா அந்த விழா பற்றி பேசும்போது நயன் மேம் வந்து அந்தளவு வந்து எக்ஸ்ப்ரெசிவாக மோஸ்ட்லி இருக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கூட வந்து ரொம்ப ஜோவியலாக அவங்க பழகினதாக இருக்கட்டும், இறங்கி வந்து அவங்களுக்காக அவங்க விசிட் பண்ணதாக இருக்கட்டும், அண்ட் பொறுமையாக எல்லாருக்கும் அந்த அவார்ட்ஸ் கொடுத்ததாக இருக்கட்டும். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் பார்த்தோம். ஸோ அவங்களுடைய அந்த கோஆப்ரேஷன் பர்டிகுலர்லி ஆன் தட் டே எப்படி இருந்தது உங்களுக்கு? இல்லை, எனக்கே ஒரு பெரிய ஆச்சரியமாக வியப்பாக இருந்துச்சு. ஏன்னா மேமோட நிறையா இன்டர்வியூ நானும் பார்த்துருக்கேன். அவங்க கரெக்டாக தான் அது வந்து பேசிட்டு போயிடுவாங்க. அது இறைவன். அதுதான் நான் இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளார ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குங்க. மேம் அங்கே உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் அந்த ஹாலோட எனர்ஜி, அந்த ஸ்டூடெண்ட்ஸு, எங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ஸ்டாக்கிஸ்ட்டு எல்லாரோட எனர்ஜியும் அது ஒன்றா சேர்ந்து அவங்கள அப்படி பேச வச்சிருச்சு. அது உண்மையாலுமே விக்கி சாரும் மேமும் ரொம்ப சூப்பராக பேசி ரொம்ப நல்லா அந்த விழாவுக்கே வந்து
ஒரு பெருமையாக இருந்தது எங்களுக்கு எல்லாருக்குமே. நிச்சயமா மேம். அண்ட் நீங்கள் மேடையில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, நான் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இது எப்படியாவது எல்லாருக்கும் வைடர் ரீச் இருக்கணும்னு சொல்லி நான் அப்ரோச் பண்ணேன். ஆனால் அவங்கக்கிட்ட பேசும்போது அடிக்கடிக்கு நான் கிள்ளி பார்த்துக்கிட்டேன், இது கனவா நினைவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. பட் ஆனால் உங்களுடைய அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிசிஷன் வை டோன்ட் வி ட்ரை, வை டோன்ட் இது வந்து பாசிபிள் இல்லை அப்படின்னு ஒரு போல்டான ஒரு டிசிஷன், அதுக்கு இப்போது அந்த ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு அவங்களுடைய கொலாபரேட் பண்ண அந்த ஒரு கிளிக்கான அந்த பர்டிகுலர் டே எவ்வளோ நிம்மதியாக தூங்குனீங்க, எப்படி இருந்தது? நான் ஒரு பெண்ணாக தான் ஆரம்பித்தேன். இந்த சானிட்டரி நாப்கின் இது ரொம்ப ரகசியமாக இருக்குது, இதை பற்றின விழிப்புணர்வு நம்ம நாட்டில் ரொம்ப கம்மியாக இருக்குது, மலிவு விலையில் வாங்கி யூஸ் பண்ணி உடல் ரீதியான தொந்தரவுக்கு பெண் குழந்தைங்க ஆளாகிறாங்க. இதை நான் எங்கே போய் பேசினாலுமே யாருக்குமே தெரியல. அப்புறம் தெரிஞ்சால் கூட மாறவும் மாட்டேங்கிறாங்க. சில பேருக்கு தெரியுது, இருந்தால் கூட இது ஏன் நான் வந்து இதுக்கு விலை நான் இவ்வளோ கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் ஒரு நபர் கோமதி அப்படி ஆரம்பித்த விஷயம் என்னோட சேர்ந்து கொஞ்சம் பெண்கள் பயன்படுத்தி அது பிடிச்சி அது ரொம்ப நல்லா இருக்கணும்னா அவங்க அப்படியே கொஞ்சம் சேரும் பொழுது இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும்போது என் மனசுக்குள்ளார நான் ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன். ஒரு ஃபெமிலியரானவங்க, ஒரு ஃபேமஸ் ஆனவங்க, ஒரு செலிப்ரிட்டி, ஒரு நட்சத்திர அந்தஸ்து இருக்கிறவங்க இதெல்லாம் சொன்னால் இந்த பெண்கள் கேட்பாங்க தானே அப்படின்னு நான் ஒரு போலியோ சொட்டு மருந்து கூட ஒரு சூப்பர் ஸ்டார் சொன்னால் தானே போய் போடுறாங்க. அந்த மாதிரி தானே இருக்குது இங்கே. என் மனசில் அது இருந்துச்சு. அந்த சமயத்தில் நான் ஒரு ப்ரோக்ராமில் நான் பேசுகிறேன் நாப்கினை பற்றி. அப்போ மேமோட அவங்க சம்மந்தப்பட்டவங்க அந்த ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணுறாங்க. அவங்க போய் சொல்கிறாங்க, இப்படி ஒரு ப்ராடக்ட்டு ஃபெமி சானிட்டரி நாப்கின் ஒருத்தங்க பேசுனாங்க, அவங்க பேர் கோமதி, ஈரோட்டிலேருந்து வந்து பேசுனாங்கன்னு. அப்படியா? அப்போ அந்த ப்ராடக்ட் வந்து என்னென்னு நம்ம குவாலிட்டி செக் பண்ணணும், ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வரட்டும், நம்ம பார்ப்போம் பயன்படுத்தி அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போல்லாம் தெரியாது. ஒரு கால் வருது, எங்களுக்கு 50 பேக்கெட் வேணும்னு கேட்குறாங்க. அவங்க காசு கட்டுறாங்க, நாங்கள் அனுப்புகிறோம். எல்லாத்துக்கும் இப்படி தானே அனுப்புகிறோம், அந்த மாதிரி தான் அனுப்பினோம். அப்புறம் அவங்க சைடு எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்க நிறைய பேருக்கு கொடுத்து ஃபீட்பேக்கெல்லாம் வாங்கினதுக்கப்புறம் என்னை சந்திக்கணும்னு மேம் சொல்கிறாங்க. அப்புறம் அவங்கக்கிட்டேருந்து எனக்கு கால் வருது. எனக்கு சந்திக்கணும்னு சொன்னாவே எப்படி இருக்கும்? அங்கே ப்ராடக்ட் ஜெயிச்சிருச்சு தானே, அந்த ப்ராடக்டோட கான்ஃபிடென்ட் தானே அடுத்த கட்டத்துக்கு அது போகுது. அப்போருந்தே ரொம்ப எக்ஸைட்டடாக ஆகிட்டேன் நான். அப்புறம் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் மேம் சந்திக்கிறதுக்காக வேண்டி. அதுதான் அவங்க வந்து சந்தித்து என் கை பிடிச்சி ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னெல்லாம் பேசுகிற தருணம் வந்து நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம ப்ராடக்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. இனி வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் இதை கொண்டு போய் நம்மளால் சேர்த்திட முடியும். எல்லா பெண்களுடைய அந்த மாதவிடாய் அப்படிங்கிறது ரகசியமாக இனி இருக்காது அப்படின்னு ஒரு நிம்மதி. ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு படுத்தோன்னே அப்படி ஆனந்தமாக தூங்குறது, ஒரு நிம்மதி எனக்கு அது கிடைச்ச தருணம் அது. நிச்சயமா மேம். ஆக்சுவலி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்னென்னா இப்போ ஆட்லாம் நடிக்கிறாங்க, ஆக்டர்ஸ்லாம் செலிபிரிட்டிஸ்லாம் நடிக்கிறாங்க. மோஸ்ட்லி அவங்க வந்து அந்த விளம்பரத்துக்காக மட்டும் வந்து அப்பியர் ஆகிட்டு அதை யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் விக்னேஷ் சிவன் சார் அந்த மேடையில் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, பர்சனலி நயன் மேம் வந்து இதை யூஸ் பண்ணி அவங்களே ரொம்ப பிடிச்சி போய் சொன்னாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களாம் வந்து ஐயோ, எனக்கு அது சொன்ன உடனே என்னை திரும்ப இறைவனுக்கு தான் நன்றி சொல்கிறேன். அது இறைவன் தான் ஒவ்வொருத்தரையும் இயக்குறாருங்க. எல்லா விஷயமும் அவன் ஆணை பிரகாரம் தான் நடக்குது. ஓப்பனாக பப்ளிக்காக அவ்வளோ பேர் முன்னாடி அதுதான் அவர் எடுத்துக்கிட்ட முயற்சி. என்னென்னா எல்லாருக்குள்ளேயும் இது இருக்குது, நீங்கள் ரகசியம் இல்லை, மேம்கே இப்படி தான் இருக்குது பாருங்கள், நான் ஓப்பனாக மைக் போட்டு சொல்கிறேன் பாருங்கள், நீங்கள் எல்லாருமே அதை மாறிக்கோங்க, அப்படி தான் நான் பார்த்தேன். அப்போது அவங்க எவ்வளோ பெரிய அழகானவங்க, அறிவானவங்க, படித்தவங்க, பணக்காரங்க, யாராக இருந்தாலும் கர்ப்பப்பை மாதவிடாய் வரதான் செய்யும். அது அவங்களுக்கு டிப்ரெஷன் தான், அவங்களுக்கு அது வந்து பெரிய பாதிப்பு தான். அது எந்த வீட்டு பெண்களுக்குமே அது சுகமாக ஆனந்தமாலாம் இல்லை. ஒரு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க, படிக்கவே இல்லை ஸ்கூலுக்கு, அந்த பெண்ணுக்கும் அப்படி தான் இருக்கும். அவங்க உலக அழகியாக இருந்தாலும் அவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும். அப்போ இந்த ஒட்டுமொத்த சொசைட்டியும் ஒரு ஆண் வர்க்கம் அவங்களாம் இருந்தால் கூட அவங்க அந்த பெண்ணுக்கு வந்து கேர் எடுக்கணும். அப்போ இது சார் வந்து அது கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்தாங்க. ஃபஸ்ட்டு அவர் வந்து இது என்னமோ அப்படி தான் நினச்சாங்க. நான் ஒவ்வொரு வார்த்தை பேச
என்ன நீங்கள் நாப்கினில் இவ்வளோ பேசுகிறீங்க, இவ்வளோ இருக்குதா? ஆமாங்க சார், இவ்வளோ இருக்குது. அப்போ தான் அவர் கொஞ்சம் கவனித்து கேட்டுட்டு, அது மேம்க்கே அந்த மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் வந்து ரியலைஸ் பண்ணாங்க. ஓ, ஒட்டுமொத்த பெண்களுக்கும் அப்படித்தான் இருக்குது. அதை ஓப்பனாக அவங்க பேசினாது எனக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்போ அவர் பேசும்போது எனக்கு ஒரு ஜாலியாகவும் இருந்துச்சு. இவ்வளோ ஒரு பர்சனலான விஷயத்த ஸ்டேஜில் பேசினாரே அப்படிங்கிற ஒரு வியப்பாகவும் இருந்துச்சு. ஆமாம், அதில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் மேம், விக்கி சார் மென்ஷன் பண்ணும்போது, அதாவது மேம் வந்து எங்ககிட்ட பேசும்போது இது வியாபாரம் பண்ணணும், இதை விற்கணும் அப்படின்ற டேர்ம்ஸ் அவங்க வாயிலிருந்து வரவே இல்லை. இது எல்லாருக்கும் போய் சேரணும், இந்த ஒரு அடிப்படையில் அவங்க ஜென்யூனாக பேசினாங்க அப்படின்னும் போது உங்கள் பக்கத்தில் இருந்த நயன் மேம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தலை இப்படின்னு பயங்கரமாக அதை ஆட்டினாங்க. ஸோ அந்தளவு வந்து உங்களுடைய அப்ரோச் ஜென்யூனாக இருந்திருக்கு இல்லையா? ஸோ அந்த விஷயம் பற்றி கேட்கணும் மேம் இந்த இடத்துல. ஆமாங்க, ஏன்னா பொருளாதாரத்தை நோக்கித்தான் எல்லாரோட பயணமும் இருக்குது. ஆனால் நம்ம என்ன செய்து அதை சம்பாதிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம். தேவைக்கு மேலே இருக்கிற எல்லாமே அது பயன்படுத்தவே மாட்டோம். நீங்கள் 4 இட்லி தான் உங்களுக்கு தேவைன்னா 10 இட்லி இருந்தாலும் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க தானே. அப்போது இந்த விழிப்புணர்வு கம்மியாக இருக்குது. இதை கொண்டு போய் சேர்த்தணும். அதுக்காக நான் உழைக்க ரெடி. 15 வருஷம் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். ஒரே பொருளை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஒரே பொருளை பேசிக்கிட்டே இருக்கிற இப்போ வியாபாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி என் கூட 6000 பெண்கள் பயணிக்கிறாங்க. 6000 பெண்களில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, ஸ்டாக்கிஸ்ட் இருக்காங்க. நான் ஒரு சோப்பு கூட விற்கலாம் தானே அவங்கக்கிட்ட, ஒரு க்ரீம் விற்கலாம், என்ன வேணால் அவங்கள பயன்படுத்தி நான் சேல் பண்ணி காசு சம்பாதிக்கலாம் தானே. உண்மை தானே, ஏன்னா க்ரௌடு இருக்கிறாங்க தானே. ஆனால் நான் அவங்க எல்லாருக்கிட்டே என்ன சொல்கிறேன்னா, வேண்டாம், நம்ம நாப்கின் நம்ம அது ஒன்று எடுத்துருக்குறோம், அதை கொண்டு போய் 10வது படிக்கிற பொண்ணு முன்ன ஏஜ் அட்டன் பண்ணாங்க, இன்றைக்கி 6வது படிக்கிற பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணுறாங்க. இப்போ 10வது படிக்கிற பொண்ணுக்கு அந்த பெண் குழந்தைக்கு வயசு முதிர்ச்சி இதெல்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். 5th 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிற அது குழந்தை தான். அந்த குழந்தை பீரியட்ஸ் ஆகிடுது, மாதம் ஆகிடுது. அப்போ அந்த குழந்தை நடக்கணும், படிக்கணும், ஸ்கூலுக்கு போகணும், எவ்வளோ வேலை இருக்குல்ல. அப்போ 2 தொடையும் புண்ணாகுது. நான் எத்தனை ஸ்கூல் காலேஜுக்கு போய் எடுக்கிறேன் தெரியுங்களா? பீரியட்ஸ் ஆன பொண்ணுங்கள்லாம் வாங்க நம்ம டெமோ ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் குட்டி குட்டி குழந்தைங்களாம் உட்காந்துருக்கும். எனக்கு பார்த்தா கண்ணில் தண்ணி வந்துடும். அது எந்திரிச்சு அழுகுங்க. ஆண்டி, எங்களுக்கு இது எப்படி சொல்கிறதுனே தெரில, எங்களுக்கு வந்து அந்த பேம்பஸ் மாதிரி போட்டு விட்டுறாங்க அம்மா, நடக்கவே முடியல, 3 பேண்டீஸில் 3 ஒட்டி அனுப்பி போட்டுட்டு வரேன், டாய்லெட் போக முடியறதில்ல. அப்போது இவ்வளோ சிரமம் இருக்குதுங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷனாக நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குதே. இது யாரோ கண்டுபிடிச்சிருக்காங்க தானே. இது வந்து தயாரிப்பு இல்லை, இது ஒரு கண்டுபிடிப்பு. இந்த கண்டுபிடிப்பை நான் எப்படியே தேடி போய் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் தானே. இது நல்லா இருக்குது, இது ஏன் போய் எல்லாருக்கும் சொல்லக்கூடாது அப்படிங்கும்போது தான் அதுதான் இருக்குது ஒழிய இதில் எவ்வளோ காசு வரும், இதில் எவ்வளோ லாபம், இது எவ்வளோ விற்றா எவ்வளோ வரும், அது வருது தான். நான் நல்லது தான் செய்கிறேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களையும் நல்லது செய்ய சொல்கிறேன். அதால் இப்போ நான் சேவை செய்கிறேன்லாம் சொல்ல முடியாது. நான் நல்லது செய்கிறேன், அதுக்கு ஒரு மதிப்பு, அதுக்கு ஒரு விலை என் குடும்பத்துக்கு கிடைக்கிது. அதுதான் அந்த இடத்துல நான் பார்க்குறேன். நான் எவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணணும், மாதம் எவ்வளோ லாபம், ப்ராஃபிட்டை நோக்கி நான் போகலை, ஆனால் ப்ராஃபிட் வருது. பொதுநலம் இருக்குது அதில். மேம் சொன்ன மாதிரி தான் இது ஒரு சுயநலம், சுயநலத்தில் ஒரு பொதுநலம், பொதுநலத்தில் ஒரு சுயநலம். உலகமே அப்படித்தான் இயங்குது. வெறுமனே சுயநலம்னு போக முடியாது. சுயநலம் செஞ்சிங்கன்னா அதில் ஒரு பொதுநலம் இருக்கும், பொதுநலம் செஞ்சிங்கன்னா அதில் ஒரு சுயநலம் இருக்கும். இது 2 கலந்தது தான். இதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் அவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பார்வை பார்த்துருப்பீங்க நயன்தாரா மேம் பற்றியும் விக்னேஷ் சிவன் சார் பற்றியும். ஓகே, இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு பொதுவாக அது ஜென்ரலாக ஆடியன்ஸ்க்கு செலிப்ரிட்டிஸ் பார்த்தா அப்படி ஒரு ஃபீல் வரும் மேம். ஆனால் நீங்கள் க்ளோஸாக பழக ஆரம்பிச்சிட்டிங்க இப்போது. ஐநோ எந்தளவு வந்து நீங்கள் சேர்ந்து பயணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போது வந்து உங்களுக்கு எந்த விஷயம் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு? அவங்க வந்து பெண்கள் முன்னேறணும்னு நினைக்கிறாங்க, பெண்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் நினைக்கிறாங்க. நான் பேசுகிற வகையில் மேம் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அவங்க வந்து அண்டர் எஸ்டிமேட் போடக்கூடாது. ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளாரையும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அவங்க அதை வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் அதை தாண்டி அவங்க ஜெயிக்கணும். சுயமரியாதை, அந்த சுயமரியாதையும் அந்த தன்னம்பிக்கை, சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறதுல மேம் நான் பேசும்போதெல்லாம் அவங்க அதிகமாக அதுதான் சொல்கிறாங்க. ஓகே. அண்டு உங்களுடைய இந்த பயணமில் ஏதாவது ஒரு பாயிண்டில் நீங்களும் சரி இல்லைனா அவங்களும் சரி எமோஷ்னல் ஆனீங்களா? ஆமாங்க, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியுமே. எனக்கு ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு வந்து இது நடக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கிறது நடந்துருச்சுன்னா
உங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆவீங்க, கண்ணில் தண்ணி வரும், ஒரு பெரிய ஒரு கிராட்டிடியூட் இருக்கும் தானே. அந்த மாதிரி எனக்கு மேம் வந்து ஒரு ஒரு 20 ஆண்டுகளாக தென்னிந்தியாவின் லேடி சூப்பர் ஸ்டார். அவங்கள அவ்வளோ சீக்கிரம்லாம் போய் அணுக முடியாது, பார்க்க முடியாது. அதுவும் வந்து ஒரு ப்ராடக்ட்காக போய் பேசும்போது அவங்க பிஸ்னஸ்க்குள்ளார நம்மளோட பிஸ்னஸ் பார்ட்னராக வராங்க அப்படின்னு நினைக்கும்போது அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா நான் கருதுகிறேன். இந்த இந்த ஜென்ம பலன் நிறைவேறின மாதிரி நான் கருதுறேங்க. ஓகே, நீங்க சொன்ன மாதிரி மேம் அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்றதுன்றது மிகப்பெரிய விஷயம். அதுவும் அந்த மாதிரி ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்கிறவங்களுக்கு. இதுல உங்களுடைய கோல் இது இது அப்படின்ற ஒரு இது கிரைட்டீரியா இருக்கும் மேம். அவங்களுக்கு இது இது கோல் அப்படின்ற மாதிரி ஒரு கிரைட்டீரியா இருக்கும். அப்படி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்க கிட்ட அவங்க சொன்னது, இல்லை நம்ம இப்படி தான் லீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்? அவங்க எங்கேயுமே எதுவுமே யாருக்கிட்டையுமே ப்ராடக்ட் விற்க சொல்லாதீங்க. நம்ம டீம் கிட்ட யாருக்கிட்டையுமே இதில் வந்து அது இருக்குது இது இருக்குது அதெல்லாம் சொல்லாதீங்க. இது வந்து இச்சிங் இரிட்டேஷன் இல்லை, ஒரு நல்ல ப்ராடக்ட்டு, சானிட்டரி நாப்கின்ல ரொம்ப குவாலிட்டியாக இருக்குங்கிற விழிப்புணர்வை மட்டும் நம்ம ஏற்படுத்திக்கிட்டே இருப்போம். அவங்க வாங்குறவங்க வாங்கட்டும். நம்ம எங்கேயும் விற்க வேண்டாம், ப்ராடக்டை விற்க வேண்டாம். அவங்களும் அதுதான் சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு இதில் வந்து அவங்க எடுத்து ஒரு வியாபாரமாக செய்கிறவங்க செய்யட்டும். நம்ம எங்கேயும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டு, பயன்படுத்தட்டும். பயன்படுத்தின பிறகு 4 பேருக்கு சொல்லட்டும். அதனால ஒரு பேசிக் ஒரு இன்கம் அவங்களுக்கு கிடைக்கட்டும். ஓகே, ஸோ இந்த பிஸ்னஸ் இந்த விஷயங்கள் அப்படின்றத தாண்டி ப்ரொஃபஷ்னலாக தாண்டி பர்சனலாக உங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங் பற்றி சொல்லுங்கள். மேம் வந்து பர்சனலாக என்னை ரொம்ப ஹார்ட் டச் பண்ண விஷயம் என்னென்னா, நாங்கள் பிஸ்னஸில் இணைய மாட்டோமாலாம் தெரியாது. அந்த சமயத்தில் வந்து அவங்க ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். எங்களுக்குள்ளார அந்த எக்ரிமெண்ட், அந்த பிஸ்னஸ் டேர்ம்ஸ்லாம் நாங்கள் பேசலை, எதுவுமே பேசலை, கன்ஃபார்மும் பண்ணலை. அந்த சமயத்தில் தான் மேம்க்கு வந்து திருமணம் நடந்தது. அப்போது ரொம்ப முக்கியமானவங்களுக்கு நம்மளுக்கு தான் இன்விடேஷன் வந்துச்சு. ரொம்ப சர்ப்ரைஸாக எனக்கு ஒரு இன்விடேஷன், அந்த கியூஆர் கோடு இருந்தால் தான் அதுக்குள்ளே போகவே முடியும். என்னோடய மொபைலுக்கு அது வந்துச்சு. அது எப்படி இருக்கும் பாருங்கள், திறந்து பார்த்தா இன்விடேஷன் கியூஆர் கோடோடு இருக்குது. அது காமிச்சா தான் உள்ளே போக முடியும். ஒரு 200 பேர் இருக்கிற ஒரு அரங்கத்தில் நான் அப்போ பார்ட்னரெல்லாம் கிடையாது. பார்ட்னராக ஆனால் கூட என்னை கூப்பிடணுங்கிற அவசியமும் கிடையாது இல்லை. ஸோ அப்போ நான் எந்த அளவுக்கு அவங்க மனசில் இருக்கிறேன், மேம் மனசுலேயும் சரி சார் மனசுலேயும் இருக்கிறேங்கிறது எனக்கு அந்த அழைப்பில் வந்து எனக்கு கண்ணீர் வந்துச்சு. நான் அதில் கலந்துக்கிட்டேன். எவ்வளோ திரை பிரபலங்களுக்கு முன்னாடி வரிசையில் எனக்கும் ஒரு இடம் கொடுத்து அவங்க என்னை அமர வச்சுருந்தது எனக்கு அது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் கருதுகிறேன். நிச்சயமா மேம், தேங்க்யூ இது சொன்னதுக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க இன்வைட்டே அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதில் ஒருத்தராக என்ன இது நினச்சி பார்த்தாவே எனக்கு அது நினைக்கும் போதெல்லாம் அந்த அந்த நான் அங்கே அட்டென்ட் பண்ணது, அங்கே சாப்பிட்டது, மேம்க்கு மேலே போய் நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா எப்படி இருக்கும். ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இருந்தீங்க அங்கே அந்த தாலி கட்டின மொமெண்ட்? அங்கே இருந்தேன். ஆமாம், ஒரு 4 hours அங்கே அந்த மேடையில் அந்த மந்திரங்கள் போத அந்த திருமண நிகழ்ச்சியில் நானும் பங்கு பெற்றேன். ஓகே, அவங்க ஃபேன்ஸ் சார்பாக ஒரே ஒரு கேள்வி மேம், எப்படி க்ரீட் பண்ணாங்க வந்து எல்லாரையும் அவங்க அந்த மணமேடையில்? ஸோ ஹாப்பியாக இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. எல்லாருக்கிட்டையும் இறங்கி வந்து அந்த மணப்பெண் அலங்காரத்தில் கூட எல்லாருக்கிட்டையும் இறங்கி வந்து பேசினாங்க. ஓகே, சூப்பர் சூப்பர். அண்டு விக்கி சார் வந்து ஒரு விஷயத்த சொன்னார். மேம் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது திடீர்னு வந்து இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் இது மாற்றிடும் சார், பாசிட்டிவாக மாற்றிடும் சார். அப்போ எனக்கு தோணுது வந்து இந்த ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ எப்படி போகும் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னார். பட் அதை அவங்க வந்து நிச்சயமாக இல்லை, அவங்க சொன்னது உண்மைதான் அப்படின்றது உணர்ந்து அதை வந்து யூஸ் பண்ணி அவர் வந்து அதை சொல்லியிருந்தார் இல்லையா? அது ஏனையான் இஃப் ஐ எம் நாட் ராங் இல்லையா? கரெக்ட். ஸோ பர்டிகுலர்லி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் மேம். அது ஏன்னா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிச்சயங்க. ப்ராடக்டோட குவாலிட்டியில் இது வந்து தயாரிப்பு இல்லை. இப்போ ஒரு நாப்கின் அப்படின்னா யார் வேணால் தயாரிக்கலாங்க. காட்டன் இருக்குது, ஒரு லேயரு, அதுக்கு மேலே ஒரு ரீசைக்கிள் எல்லாம் வச்சு பண்ணுறாங்கல்ல. அப்படி இல்லை இதில் வந்து ஒரு 5 டெக்னாலஜி இருக்குது. ஆனயான், இன்ஃப்ராரெட், மேக்னெட்டிக், நானோ, கைட்டின். இது 5 டெக்னாலஜி என்ன பண்ணுன்னா, இப்போ பீரியட்ஸ் டைமில் ரத்தம் போகும்ல, அப்படி ரத்தம் போகும்போது கொஞ்சம் சோர்வு ஏற்படும், கொஞ்சம் மன அழுத்தம் ஏற்படும், ஹார்மோன் வந்து இம்பேலன்ஸில் இருக்கும். என் முடிவுகளை நான் சரியாக எடுக்க மாட்டேன், நான் கத்துவேன்,
அந்த மூட் ஸ்விங், எனக்கு எரிச்சல் வரும், எனக்கு கோபம் வரும். இது எல்லாத்தையும் இந்த ஆனையான் இன்ஃப்ராரெட் என்ன பண்ணுதுன்னா, இது ஒரு ஆக்சிஜனோட அளவு மாலிகூல்ஸ் தான், அதை கேப்சர் பண்ணி ஒரு லேயராக வச்சுருக்காங்க. அப்போ அந்த ரத்தத்தில் இருக்கிற பாக்டீரியாவை ஆனையான் வந்து எலிமினேட் பண்ணுது. இன்ஃப்ராரெட் ட்ராவல் பண்ணி ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணும்போது அந்த மூட் ஸ்விங்கு வராமல் அந்த எரிச்சல் கோபம் இல்லை. இப்போ இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவருக்கு வந்து என்னங்க என்னென்னமோ சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னார். இல்லை, அப்போ நான் சொன்னேன், இது யூஸ் பண்ணால் தானே தெரியும், நான் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறேன், இதை பயன்படுத்தினா தான் தெரியும். நீங்கள் பயன்படுத்திட்டு அதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் இல்லைன்னா நான் மணி பேக்கே தரேன். நம்ம கம்பெனியில் நாங்கள் அது சொல்லுவோம், நாங்கள் என்ன சொல்கிறோமோ அது வாங்கி பயன்படுத்துங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் திருப்பி கொடுத்துட்டு காசு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணுறோம். அப்படி தான் சொன்னார். அப்போ வந்துட்டு சரி என்னமோ சொல்கிறீங்க ரைட்டு. அப்புறம் மேம் வந்து மறுபடியும் ஒரு 3 மாதம் கழித்து நாங்கள் சந்திக்கும் பொழுது அப்படி தான் கேட்டார், என்ன இவங்க என்னென்னமோ சொன்னாங்க எப்படி. அப்போ மேம் சொன்னாங்க, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நான் வந்து சிடு கடுக்கடுன்னு இருப்பேன்ல, இப்போ எனக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னு என் முன்னாடி தான் சொன்னாங்க. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா நாங்களும் கூட யூஸ் பண்ணலாமாட்டிருக்கு அப்படின்னு சொன்னார். அப்போ மேம் சொன்னாங்க, எங்களுக்கு அது வருது, நாங்கள் யூஸ் பண்ணுறோம், நாங்கள் ஹாப்பியாக இருந்துக்கிறோம், நீங்கள் பெண்களை உங்களை சார்ந்தவங்களை நீங்கள் ஹாப்பியாக வச்சுக்கோங்க, உங்களுக்கெல்லாம் அது வர வேண்டாம், அது எங்களுக்கு வந்தாவே போதும், எங்களை ஹாப்பியாக பார்த்துக்குங்க அப்படின்னு மேம் சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப அருமையான தருணங்கள், அதெல்லாம் நான் பக்கத்தில் இருந்து கேட்டேன் அப்படிங்கிறது. நிச்சயமாக மேம். அண்டு இதில் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி நீங்களே மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, மேட் பை உமன் ஃபார் உமன் அப்படின்ற மாதிரி. இந்த உமன் எம்பவர்மெண்ட் பற்றி, அவங்களுக்கு வேலை வாய்ப்பு மொத்தம் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க, ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது வந்து சொந்த தொழில் மாதிரி தான் கொடுக்குறோம், நம்ம இங்கே யாருக்கும் சேலரி அப்படி வேலை அப்படி இல்லை, அவங்க யூஸ் பண்ணுறாங்க தானே, யூஸ் பண்ணிவிட்டு பிடிச்சிருக்கு, நான் யாருக்குன்னா அவங்க டிஸ்ட்ரிபியூட்ஷிப் கொடுக்குறோம், ஸ்டாக்கிஸ்ட் மாடல் கொடுக்குறோம், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் கொடுக்குறோம், ஏஜென்சி கொடுக்குறோம், எடுத்து கடைகளுக்கெல்லாம் இப்போ விற்கிறாங்க, எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லலாம் இப்போ ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எங்ககிட்ட இருக்கிறாங்க. இப்போ மலேசியாவில் இப்போ மலேசியா போயிட்டு இப்போ தான் வந்தேன், அங்கே லான்ச் பண்ணியிருக்கோம். சிங்கப்பூருக்கு அடுத்து இலங்கை, எல்லா கண்ட்ரிக்கும் ஏற்றுமதியும் பண்ணுறோம். அப்போ என்னென்னா, இப்போது நான் சொல்கிறதுங்க, டைம், அந்த நேரம் இருக்குல்ல, அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி நீங்கள் மக்களை சந்தித்து இந்த விழிப்புணர்வு கொடுத்தா இது குவாலிட்டியான ப்ராடக்ட்டு தானே, அதற்கு உண்டான பணம் அக்கௌண்ட்டுக்கு வர தானே செய்யும். இது தடுக்க முடியுமா? இது செஞ்சால் அப்போ உமன் எம்பவர்மெண்ட் எங்கே இருக்குன்னா, படித்தவங்க, படிக்காதவங்க, வேலைக்கு போகிறவங்க, வேலைக்கு போகாதவங்க, சுதந்திரமாக சொந்த காலில் சுயமரியாதையோட, இப்போ உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் மட்டும்தான் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் மேலே மதிப்பு இருக்கும். இப்போ உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் எதாவது செய்யணும்னு நினைக்கிறீங்க, அம்மா மேலே அவ்வளோ பாசம் இருக்குது உங்களுக்கு, அதை எப்படி வெளிப்படுத்துவீங்க? எந்த மாதிரி வெளிப்படுத்துவீங்க? அம்மா மேலே பாசம் இருக்குமான்னு சொல்கிறத விட, அவங்கள ஜாலியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு காரில் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறது, அவங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்கிறது, அது இன்னும் கொஞ்சம் ஹாப்பினஸ் தரும் தானே. நிச்சயமாக. அப்போ அதுக்கு பணம் வேணும் தானே, பொருளாதார சுதந்திரம் வேணும். அப்போ எம்பவர்மெண்ட்டுக்கு நான் என்ன சொல்ல வரேன், உங்கள் நேரம் நான் பொன் போன்றதுன்னு சொல்ல மாட்டேன். நேரம் பொன் போன்றதுன்னா, தங்கத்தை நீங்கள் தொலைக்கலாம், லாஸ் பண்ணலாம், வாங்கலாம். நேரம் உயிர் போன்றது, லாஸ் ஆகிடுச்சுன்னா வராது. அப்போ காலம் வந்து உயிர் போன்றது. நீங்கள் வயசு, இப்போ எனக்கு 54 வயசுங்க, இன்னொரு 6 வருஷம் 60 வயசு, அதுக்கப்புறம் நான் வந்து என்ஜாய்மெண்ட்காக என் பிஸ்னஸில் இருக்கலாம், பணத்துக்காக நான் ஓடக்கூடாது. 60 வயசுலேயும் பணத்துக்காக ஓடி, 70 வயசுலேயும் பணத்துக்காக ஓடி, 80 வயசுலேயும் பணத்துக்காக ஓடிக்கிட்டே இருந்தால் சொல்லுவாங்க தெரியுமா, நான் ஏன் தெரியுமா கஷ்டப்படுறேன். எங்கள் தாத்தா சொல்லுவார், நான் ஏன் தெரியுமா கஷ்டப்படுறேன், என் பையன்லாம் நல்லா இருக்கணும். அப்புறம் எங்கள் அப்பா சொல்லுவார், நான் ஏன் தெரியுமா கஷ்டப்படுறேன், என் பையன்லாம் நல்லா இருக்கணும். அப்புறம் என் பையன் நான் சொல்லுவேன், நான் ஏன் தெரியுமா கஷ்டப்படுறேன், என் பையன் நல்லா இருக்கணும். என் பையன் வந்து சொல்லுவான், நான் ஏன் தெரியுமா கஷ்டப்படுறேன், என் பேரன் நல்லா இருக்கணும். அப்போ யார் தான் நல்லா இருக்கிறது? நான் கஷ்டப்பட வேண்டாங்கிறேன். நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு, இந்த பிரபஞ்ச ஆற்றலை புரிஞ்சுக்கிட்டு, ஒரு லட்சியம் வச்சு, ஒரு இலக்கு வச்சு 15 ஆண்டுகளாக ஒரே ஒரு பொருளை யோசித்து எடுத்துகிட்டு போனதில் இன்றைக்கி நான் உண்மையாக பொருளாதாரத்தில் நல்லா இருக்கிறேன். அப்போ என்னால் டீச் பண்ண முடியும் தானே, வாங்க நீங்களும் முன்னேறலான்னு எனக்கு அந்த தகுதி இருக்குது தானே.
அது அப்போ என்னோட இணையிற பெண்களுக்கு நாங்கள் 2 விதமாக வகுப்பு எடுக்கிறோம் ஆன்லைனில் இலவசமாக. ஒன்று ஸ்பிரிச்சுவல் கிளாஸ், ஆன்மீகம். 7 சக்கராஸ் இருக்குது. அதை எப்படி பிரபஞ்ச ஆற்றலோடு அதை டியூன் பண்ணி ஹாப்பியாக வச்சுக்கிட்டு வேலை பார்க்குறது, அது ஒரு வகுப்பு 1 மணி நேரம். ஓகே. அடுத்த 1 மணி நேரம் ஃபெமிக்குலார் என்ன இருக்குது, அது என்ன பண்ணும் நல்லது அப்படிங்கிற விழிப்புணர்வு, அதில் என்ன வியாபார வாய்ப்பு இருக்குது, அதில் என்ன இன்கம் கிடைக்கும், அது ஒரு 1 மணி நேரம். இது ரெண்டுமே நாங்கள் வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ எங்களோட இணையறவங்க ஃபோக்கஸாக இருக்கிறாங்க. ஓகே. அவங்க அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த்தோடு அவங்க வேலையை செய்கிறாங்க. இந்த ஒரு மென்ஸ்ட்ருவல் ஹெல்த் அவேர்னஸ் இன்னும் அந்தளவு போய் சேரல அப்படின்னு சொல்லுவீங்களா, இல்லை ஓரளவு இப்போது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்களா? அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? சேரல தான், இன்னும் போய் சேரலை.